Hi guys, I am Deepika, VHFL Certified English Trainer from Phoenix Academy. Welcome back to my channel. இன்னைக்கு நம்மளுடைய லெசன்ல நம்ம கரியர் பிளான்ஸ் பத்தி பேச போறோம். டாக்கிங் அபவுட் கரியர் பிளான்ஸ். உங்களுக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்ன்றத நம்ம இங்க பார்க்கலாம். இதுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் 3 phases நம்ம பார்ப்போம். First phase is I want to pursue a career in. I want to pursue a career in அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஃபீல்டுல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத பேசுறதுக்கு I want to pursue a career in அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I want to pursue a career in medicine. நீங்க மெடிசன் அந்த ஃபீல்டுல தான் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். செகண்ட் phase I would like to. இந்த I would like to அப்படின்றது நம்மளுடைய விருப்பத்தை சொல்ற எல்லா இடத்துலயும் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணிப்போம். இதை நம்ம ஜாபுக்கும் யூஸ் பண்ணலாம். I would like to start my own business. நான் என்னோட business start பண்ணணும்னு நினைக்கிறேன். I would like to start my own business. And the third phrase is I hope to have a career in. I hope to have a career in. இதையும் நீங்க எந்த ஃபீல்டுக்கு போறீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணுவோம். For instance, I hope to have a career in IT. I hope to have a career in IT. இப்போ நம்ம நார்மலா உங்களோட கரியர் பிளான்ஸ் பத்தி ஜென்ரலா சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம். இந்த மாதிரி கரெக்டான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி நீங்க சொல்லும்போது ரொம்பவே கரெக்டா நேச்சுரலா இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு I am likely to get a job in அப்படின்னு சொல்லலாம். I am likely to get a job in அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியராவோ இல்ல அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, இது மாதிரியான ஜாப்ஸ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது சொல்லும் போது I am likely to get a job as an engineer அப்படின்னு சொல்லலாம். இப்ப எப்படி என்ன மாதிரியான வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களோ இதே மாதிரி இது மாதிரியான வேலை எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு என்ஜினியர் ஆக முடியாது அப்படின்னு வச்சுப்போம். அப்ப எப்படி சொல்லலாம்னா I am not likely to get a job as an engineer. ஸோ அந்த மாதிரி என்ஜினியர் பொசிஷன்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றதுனால I am not likely to get a job as an engineer அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களோட கரியர் பிளான்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க, இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல ஒரு சில வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண வேர்ட்ஸ் கரியர் ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்ம ஒரு லிஸ்ட் இப்போ பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஜாப் லொகேஷன். Job location is nothing but the place where you are going to work. இப்போ நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல ஒரு என்ன பொசிஷனுக்கு உங்களை ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம ஜாப் லொகேஷன் சொல்லுவோம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். Jamaica would be a dream job location. அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ. இப்போ நீங்க ஒன் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் நேச்சர் எந்த மாதிரி இருக்கும், உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். This kind of thing wasn't in my job description. That's why we're having everyone write out a job description mapping out in detail how they contribute. Roles is nothing but என்ன ரோல் என்ன பொசிஷனுக்கு உங்களை எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூனியர் இன்ஜினியரா நீங்க பிளேஸ் ஆயிருக்கீங்களா, இல்ல சீனியர் இன்ஜினியரா, இல்ல மேனேஜரா, இந்த மாதிரி வாட்ஸ் யுவர் பொசிஷன் அப்படிங்கறது தான் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது the list of duties that you are going to perform. இப்போ நீங்க ஒன்ஸ் இந்த பொசிஷனுக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான டியூட்டிஸ் நீங்க செய்யற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். And how are jobs or roles assigned? And required skills, desired skills அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா ஸ்கில்ஸ் பேசியிருக்காங்க. இது ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்க. ரிக்வயர்டு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்க வேண்டிய எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் ரிக்வயர்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசையர்டு ஸ்கில்ஸ் அப்படின்னா அது இருந்தா இன்னும் ஓகே. இன்னைக்கு லெசன்ல உங்களோட கரியர் பிளான்ஸை எப்படி இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசஸ் நம்ம பார்த்தோம். இன் அடிஷன் டு தட் கரியர் ரிலேட்டடான வேர்ட் லிஸ்ட் அதுவும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I'll meet you again with another interesting lesson. I'm student Deepika signing off from you. See you soon.